புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் புரோகிராமை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வணக்கம் வாரம் ஐயா. இந்த வாரம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற டாபிக் ஆனது ரொம்ப டவுன் டு எர்த் டாபிக். அது குடும்பத்தால் ஏற்படும் மன பாதிப்பை எப்படி கையாள்வது, அத எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க கூடாதுங்கிறது முதல்ல ஒரு அஹ், இந்த ரயில் தண்டவாளம் மாதிரி ஒரு கைட்லைன் போட்டுக்குவோம். அது குடும்பம்னா ஒரு மோர் தேன் ஒன் பர்சன் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு கணவன் மனைவி, ஆர் கணவன் மனைவி மாமியார், ஆர் கணவன் மனைவி நாத்தனார், இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் போகுது. மோர் தேன் 2% வர்றது தான் குடும்பம். இப்போ இதில் வந்து அஹ், ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதாவது கண கணவனுக்கும் மனைவிக்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதே மாதிரி தகப்பனாருக்கும் பையனுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு கடமை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்போ அந்த கடமை அப்படிங்கிற ஆஸ்பெக்டை நம்ம டீல் பண்ண போறதில்லை. ஏன்னா இப்போ அதை போய் அது வந்து டி- அதை டிஸ்கஸ் பண்ணோம்னா முடியவே முடியாது. அந்த கடமைங்கிற ஆஸ்பெக்ட் இல்லாமலே குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய உண்டு. பிட்வீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிட்வீன் மாமியார் மருமகள், பிட்வீன் மருமகள் நாத்தனாருக்கு, சன் அண்ட் ஃபாதருக்கு உண்டு. அந்த கடமையினால அல்ல. இது வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அஹ், எடுத்திருக்கான். இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் பார்க்கிருக்கேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த ஐடியாவில் உங்கள் கருத்து இருந்தால் ப்ளஸ்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு கருத்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதை நான் ஸ்க்ரீனில் கொண்டாடுறேன். டைட்டில்: குடும்பத்தால் ஏற்படும் மன பாதிப்பை எப்படி கையாள்வது. அது குடும்பம் அப்படின்னு இருக்கு. குடும்பத்தில் பல பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் அப்படின்னு எடுத்துக்குவோம், ஒரு சிங்கிள் பர்சன். அவருடைய இயல்புன்னு இருக்கு. ஓகே, இன்னொருத்தருடைய அகம் இருக்கு. இவருடைய இயல்புனால இவருடைய அகத்துல பிரச்சனை வருது. இதுதானே மன பாதிப்பு. இவருடைய இயல்புனால தான் அங்க பாருக்கு பாதிப்பு வருது. இதுதானே ப்ராக்டிக்கலி பாசிபிள். வேற வகையில வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? சரி, இப்போ இந்த மாதிரி அவருக்கு அகத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்க இங்க தீர்வு கொடுத்தீங்கன்னா, இப்போ 1 2 3 4 5 பிரச்சனை மாதிரி எடுத்துக்குவோம். நீங்க ஏதோ ஒரு 5 டிஃபரெண்ட் பிரச்சனைகளுக்கு
தீர்வு கொடுத்தீங்கன்னா இதை கொண்டு போய் அப்படி நிப்பாட்டிடும். அதாவது 5 பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க அப்படி. இப்போ இந்த ஸ்கீம் புரிஞ்சது இல்ல? அதாவது குடும்பம் இருக்கு, குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு, ஒவ்வொருக்கும் இயல்பு இருக்கு, இன்னொருக்கு அந்த ஒரு அகம் இருக்கு. இந்த இயல்பு இந்த அகத்தினால பிரச்சனைகள் வருது. அந்த அங்கேதான் அந்த ப்ராப்ளமே வருது. இந்த ஒருத்தருடைய இயல்பு இவருடைய அகத்தினாலதான் பிரச்சனை வருது. இதுல கடமையத்தே பேசவே இல்லை நம்ம பாருங்க. இப்ப இதுக்கு நம்ம ஒரு தீர்வு சொல்லும் பொழுது அது ஒரு சொல்யூஷனா இருக்கணும். அந்த சொல்யூஷன் சொல்லியாச்சு, ஓகே டிக் போட்டுருவோம், ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. வாங்க நீங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு அப்படின்னு. ஏன்னா ஒரு ஒரு இந்த மெத்தட் புரிஞ்சதா? பேச வந்தது புரிஞ்சதா? ஒரு தடவை சொல்லுங்க ஐயா, இன்னும் ஒரு தடவை லேசா ஒரு லைன் போட்டு காட்டுங்க ப்ளீஸ். என்ன சொல்லுங்க சுரேஷ். ஷாம் பேசுறேன். எனக்கு வந்து நீங்க சொன்னது வந்து அந்த ஒரு ஆஸ் அ ஹோல் ஒரு கனெக்ட் பண்ண முடியல. இப்போ மேல வந்து ஃபேமிலி இருக்கு, ஓகே, ஃபேமிலிக்குள்ள பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ திஸ் இஸ் அ ஃபேமிலி, ஓகே. இந்த ஃபேமிலியில தேர் ஆர் மெனி பர்சன்ஸ், ஓகே. டேக் எனி ஒன் பர்சன். அந்த அந்த ஒரு ஆளுக்கு அவருக்கு ஒரு இயல்பு இருக்கு. அந்த இயல்பு இன்னொருடைய பெர்சனுக்கு அந்த அகத்துல சூட்டபிள் ஆகல. இவரோட இயல்புனால இவருக்கு எப்பவும் ஒரு எரிச்சலோ ஒரு பயமோ ஒரு கோபமோ வந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இயல்புதான். நான் அதை பிரிச்சு அகமான கொடுத்துருக்கேன். இவரை பார்த்தாலே அவருக்கு அங்க எரிச்சல் வருது. புரியுதா? இப்போ புரியுது. ரொம்ப நடைமுறையில் இது நடக்கும்ல. அதாவது நடைமுறையிலங்கிறது வந்து நான் அதாவது ஹொரோஸ்கோப்னு நீங்க பார்க்காதீங்க. இதை ஒரு லியோ கேரக்டர் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து லேசா போக் பண்ணாலும் அவங்க வந்து சட்டுன்னு கோவப்படுவாங்க. அதுதான் அகம். அதாவது அவங்க போயிட்டு ஒரு சின்ன குறையை நம்ம வந்து சுட்டி காட்டினோம்னா ஒரு லியோ கேரக்டர், அந்த கேரக்டர் இருக்கிற பசங்க அது அவங்களோட இயல்பு. அவங்கள வந்து கொஞ்சம் மட்டன் தட்டினாலோ அல்லது அவங்களோட அந்த டாப் லெவல் இதை வந்து ஈகோ வந்து லேசா தொட்டு பார்த்தா கூட அவங்க வந்து அந்த அகம் தொட்ட மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பொதுவா சொல்லக்கூடியது என்னன்னா அந்த இயல்பை வந்து அவங்க போக் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பாயிண்ட். போக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேற வழியே கிடையாது, தாங்கிக்கோ அப்படின்னு வேதத்திலையும் சொல்றாங்க, நம்ம ஐயாவும் சொல்றாரு. பொறுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இது ஒரு ப்ராப்ளமா டிஃபைன் பண்றீங்க, திஸ் இஸ் குட். இப்போ வந்து இது நடைமுறை பிரச்சனை. இது வந்து டைப் ஏ ஆஃப் பர்சன், டைப் ஏ ஆஃப் பர்சனுடைய இயல்பு அடுத்தவருடைய ஈகோவை எங்கேயோ டச் பண்றதே பழக்கம், அதானே சொல்றீங்க? அதாவது ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன், அதாவது ஈகோயிஸ்டிக்னு சொல்றது என்னன்னா தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனை வந்து நம்ம லேசா இல்லப்பா நீ கொஞ்சம் கீழே தான் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நம்ம போக் பண்றதா பார்த்துட்டு உடனே எரிச்சல் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அந்த அகத்தை நம்ம போய் டச் பண்ணிடுறோம்.
அதாவது நம்ம அது நம்முடைய இயல்பு தான். நம்முடைய இயல்பு வந்து அவங்கள போக் பண்ணி பார்க்கணுன்றது கிடையாது. பட் யதார்த்தமா சொன்ன ஒரு வார்த்தை கூட அவங்கள வந்து போக் பண்ணிரும். அந்த ஈகோவை நம்ம ஹர்ட் பண்ணிடுறோம் அவங்கள. அப்போ வந்து அவங்க வந்து அஜிடேட் ஆறாங்க. பட் அஜிடேட் ஆகிறாங்க அப்படிங்கிறத அவங்களே உணர்ந்து, இல்ல நம்ம வந்து தாங்கிக்கிட்டு இருக்கணும், இது வந்து இயல்பு, அதாவது அவங்களோட இயல்புல அவங்க பேசியிருக்காங்க. நம்மளோட இயல்பு அதை ரியாக்ட் பண்றது. ரியாக்ட் பண்ணிட்டோம், பட் இப்போ நம்ம காம் டவுன் ஆயிரணும்னு அதை தாங்கிக்கிட்டாங்கன்னா அது சுமூகமா போயிடும். இல்ல இப்போ இல்ல இல்ல நம்ம இப்ப அவங்க பண்ணது. இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் உங்க ப்ராப்ளமும் சொல்யூஷனும் ரெண்டும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. பெர்சன் ஓகே, நான் ஏ ப்ராப்ளம் மட்டும் சொல்றேன். நான் ப்ராப்ளம் ப்ராப்ளம். மட்டும் சொல்றேன். ம் ப்ராப்ளம் வந்து ஒரு 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 லியோ கேரக்டர்னு நம்ம டிஃபைன் பண்றோம். லியோங்கிறது அவங்க தான் வந்து தலைவர், வீட்டோட தலைவர் அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. அவங்கள வந்து இல்லப்பா இந்த இடத்துல வந்து நீ சொன்னது தப்பு அப்படின்னா அவங்க வந்து அஜிடேட் ஆவாங்க. அந்த கேரக்டருக்கு நம்ம வந்து என்ன, அதாவது அவங்க அஜிடேஷன் ஆகிறதுக்கு முழு இது உண்டு, காரணமும் உண்டு. அதே மாதிரி இயல்பா இவங்க பேசுற இன்னொருத்தர் பேசுறதுக்கும் அவங்களும் சரிதான். பட் அந்த அஜிடேட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ம் ம் கரெக்ட். இது ஒரு பிராக்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்க சொல்றது. ஆமா. கரெக்ட். இது இது ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம், டே டு டே ப்ராப்ளம். இது வந்து வீட்லயும் இருக்கலாம், ஆபீஸ்லயும் இருக்கலாம், வெளியே எங்கேயும் இருக்கலாம். என்ன, நம்மளை விட ஒரு சுப்பீரியரா இருக்கலாம், ஆர் நம்மளுடைய நண்பரும் இருக்கலாம். என்ன என்ன நம்ம ஒரு நமக்கு ஒப்புக்கொள்ள முடியாத விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம வந்து அவர் இல்லப்பா அப்படின்னு சொன்னாலே அவர் இரிட்டேட் ஆயிடுறாரு. என்ன, இப்போ எப்படி அவருக்கே கன்வின்ஸ் பண்றதுங்கிறது இஷ்யூ ஆயிடுது இல்லையா? ஆமா. இதை எப்படி ஹேண்டில் பண்றது இந்த சுச்சுவேஷன்? இப்போ வந்து ஒரு இதனால் ஒரு மனபாதிப்பு ஏற்படுமா? இப்ப இப்ப டைட்டில் அதுதானே, நம்ம டைட்டிலுக்கு ஒட்டி போகும். இப்போ அவருக்கு ஏற்பட்டுருச்சு, அவரு வந்து ஒத்துக்கல, இதனால மனபாதிப்பு ஏற்படுமா நமக்கு? நிச்சயமா மனப்பாதிப்பு ஏற்படுங்க. சரி, இப்போ இந்த மனபாதிப்பை எப்படி கையாள்றது? நம்ம டைட்டில் அவதான். அதாவது அந்த பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஏன் அவர் என்னை இப்படி சொன்னாரு, ம். நம்ம என்னத்த பண்ணிட்டோம், நம்ம பண்ணது சரிதானே, அவர் ஏன் சொல்லணும், அல்லது நான் பண்ணது தப்பா இருந்தாலும் அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்கணும், அவர் வேற மாதிரி என்னை வந்து சொல்லியிருக்கலாமே. அப்படிங்கிறப்போ அந்த மனப்பாதிப்பு வந்து சில நேரமோ அல்லது பல மணி நேரமோ கூட அது போய் நம்ம இயல்பை வந்து கெடுத்துரும். அதாவது நம்ம அமைதித்தன்மையை வந்து போக்கிட்டு அந்த டென்ஷன்லயே இருப்போம் நம்ம. இருக்கும், பட் தீர்வு என்ன? தீர்வு கீழே அந்த கிரீன் கலருக்கு இங்க நமக்கு தீர்வு கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க. குடும்பத்தால் ஏற்படும் மன பாதிப்பை எப்படி கையாள்வதுங்கிறது டைட்டில். இதுல கொடுக்கப்பட வேண்டியது தீர்வு. தீர்வுக்கு என்ன, அகத்துக்கு கொடுக்க வேண்டியது தீர்வு. என்ன பிரச்சனை வந்து இருக்கிறது அகத்துல. நல்லா ஆரம்பிச்சீங்க. எனக்கு இப்போ புரியுதுங்க, நான் சொல்லிடுறேன் நானு. நல்லா அஹ், ஆரம்பிச்சீங்க. எனக்கு நீங்க நீங்க சொல்றது வந்து அந்த அந்த அகம்ல வந்து பிரச்சனைங்கிறது புரியுது. ஆனா அகத்துல வந்து நம்ம அதை தேட முடியாது. கிரீன்ல வெளியில கிரீன்ல போய், மாட்டிட்டீங்க. கிரீன்ல மாட்டிட்டீங்களா? ஆமா, வெளியில தேடுறப்போ அதோட சொல்யூஷன் என்னன்னா, நம்ம அவங்க பண்ணதும் சரி, நமக்கு கோபம் வந்ததும் சரி. ஆனா இப்போ வந்து ஒரு ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கிறப்போ அதை வந்து நம்ம விட்டு கொடுத்துடணும். இந்த 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 கோபம் வந்து நியாயமான கோபம் தான், இதுதான் இயல்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பொறுத்திருந்து அதை கடந்து போயிடணும். ம். சரி சரி, வேற நெக்ஸ்ட் வேற யாரு பேச போறாங்கன்னு பார்ப்போம்.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் பாஸ்கர். அதே மாதிரி ஒரு கணவருக்கோ இல்ல மனைவிக்கோ ம் இல்ல மகனுக்கோ ஒரு ம் பழக்கங்கள், சில தேவையில்லாத பழக்கங்கள் இருக்கும்போது அதனால நம்ம அந்த தலைவர், குடும்ப தலைவர் இல்ல தலைவிக்கெல்லாம் கொஞ்சம் மன பாதிப்பு வெரி குட். ஏற்படுது. ம் அதனாலயும் நான் குடும்பத்துல நமக்கு சிக்கல்லாம் ஏற்படுது. ம் அவரை திருத்த முடியாத போது நமக்கு, அதாவது தாய் தந்தையர், அந்த குடும்ப தலைவன் தலைவிக்கெல்லாம் சிக்கல் வருது. இல்ல குடும்ப தலைவரே கூட சில பழக்கத்தெல்லாம் மாட்டிக்கின்னு இருப்பாரு. ம் அந்த பழக்கத்தில் விடுபட முடியாம குடும்பத்துல சிக்கல்கள், ம் எல்லாருக்குமே மன பாதிப்பு ஏற்படுது. அது மாதிரி ம் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும்னா, நமக்கு ஐயாவுடைய புரிதல் தான் நமக்கு இதுக்கு தீர்வு. மன பாதிப்பு நம்ம புறத்துல அவர்களை அகத்துல வந்து அவரை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவர் இப்படித்தான் இருக்காரு அப்படின்னு. ஆனா புறத்துல நம்ம அவருக்கு புரிய வைக்கணும், இந்த தீய பழக்கத்தினால என்ன, நமக்கு குடும்பத்துல எவ்வளவு சூழ்நிலை எவ்வளவு கெட்டு போகுது, பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்குது, நம்ம உடல்நலம் எவ்வளவு பாதிக்குதுன்றதெல்லாம் அவருக்கு புரிய வைக்கணும். அந்த புரிதல் அவருக்கு ஏற்படுத்துற அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். இது புறத்துல. அகத்துல வந்து அவரை இவரு இப்படித்தான்ற மாதிரி தான் நம்ம ஏத்துக்க முடியும். வேற வழியோ இல்லைங்க. ஸோ ஆனா திருந்த வேண்டியது அவர் தான் திருந்தணும். ஐயாவுடைய தீய பழக்கம் வந்து எப்படி வெளிப்படுறதுன்னு அந்த புரிதல்லாம் அவரு திருந்த வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் நாம அவர் திருந்துறாயோ இல்லையோ, நாம வந்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா அந்த புரிதலை அவருக்கு நம்ம கொடுக்கணும். அது முதல். அதுக்கப்புறம் திருந்தரா இல்லையோ இருந்தாலும் நம்ம அவரை வெளியே தள்ள முடியாது. அவர் தலைவரா இருக்கலாம், இல்ல மகனா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம். அவரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ உங்க தீர்வு என்னன்னா, அவரை வந்து முதல் ஸ்டெப்பா வந்து அவர் பண்றத வந்து அக்செப்ட் பண்ணினா குடும்பம் வந்து அமைதியா இருக்கும். ம். அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பை வந்து அவரை வந்து மாற்ற முயற்சிக்கணும். ஸோ தட் அட்லீஸ்ட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நல்லது ஆமா. நடக்கும் அப்படின்றீங்க இல்லையா? ம். ஆமாங்க. ஓகே. ஸோ ரெண்டு நல்ல சொல்யூஷன் வந்திருக்கு. ஸோ ரெண்டுக்கும் கொஞ்சம் டிக் போட்டுக்குவோம். என்ன, இருங்க. எனக்கு ஆடியோ கேட்கலங்க. இல்லை, இன்னும் பேசலாம். ஓகே. ஓகே ஓகே இப்போ ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. கரெக்ட். ஸோ அட்லீஸ்ட் வி வில் எய்ம் ஃபார் சம் மோர் சொல்யூஷன். ஓகே. வேற எந்த வகையை எடுத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா வணக்கங்க, ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார். ஐயா நீங்க கேள்வி கேட்டுட்டு பதிலையும் சொல்லிட்டீங்க. இதுல எந்த கேள்வி பார்க்கறது பதில் பார்க்கறதுன்னு தெரியல. ம் குடும்பத்தால் ஏற்படும் மன பாதிப்பை எப்படி கையாளு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஆன்சரா இயல்பு ஒருத்தருக்கு இப்படிதான் இருக்கும், ஒருத்தரோட அகம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. ம் அப்ப இதுதான் உண்மையும் கூட. பாதிப்பு எடுப்பதற்கு காரணம் இதுதான், தீர்வு காரணம் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ம்
அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கடமையை பத்தி பேசலன்னு சொல்லிட்டீங்க. அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒட்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பம் வந்து ஒரே மாதிரி கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியும் இருக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய தீர்வு இல்லாத ஒரு தீர்வுங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா, இப்போ நான் இருக்கேன் இல்லைன்னு கேட்ட ஒரு தனிநபர் இருக்காருன்னா இது நாள் வரையிலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அகம்புறத்துக்கே சண்டை போட்டுட்டு தான் ஓடிட்டு இருந்திருக்காரு. அப்ப நிறைய இடங்களை லாஸ் ஆயிட்டு நிறைய இடங்களை வந்து பத்தி இழப்பீடுகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடியதை அவருக்கு கையாள தெரியல, என்கிட்ட இதான் இருக்குன்றது தெரியல. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேம் குடும்பத்தோட ஒன்றி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்தை நான் எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தரதுக்கு இது வரைக்கும் யாருமே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்ப ஐயா என்ன பாத்தீங்கன்னா இப்ப ஐயா இந்த இடத்துல நினைச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சயின்ஸா வந்து பாத்தீங்கன்னா அகம்புறம் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சுட்டாரு. எல்லா இடத்துலயும் அப்ளிகேபிள் அப்படின்ட்டாருங்க. அதே போல ஃபேமிலின்னு எடுத்தாச்சுன்னா ஒரு ஃபேமிலியில் இப்படிதான் இருக்குன்றதோ இல்லை இந்த ஃபேமிலி வந்து இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதோ ஒரு கைட் பண்றதோ இல்லை அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி இல்லை. ஒரு பயப்படுத்தியோ இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிரட்டியோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு போய் இருந்திருக்குங்க. என்ன ரீசன் பார்த்தாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் உருவாகக்கூடிய பிரச்சனை உருவாகி ஏன் மன பாதிப்பு வருதுன்னா ஒரு பிஃபோர் மேரேஜ் அது அடிக்கடி நான் அதை யோசனை பண்ணிட்டே இருக்கிறது உண்டுங்க. அதாவது பிஃபோர் மேரேஜ் திருமணத்திற்கு 1 மாதம் இல்லாட்டி கல்யாணத்துக்கு 2 மாசம் இருக்கிறப்ப எல்லா விஷயத்திலையும் இவருடைய இயல்பையே அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி விட்டு கொடுத்து போயிருக்காங்க 2 பேருமே. ஆனா அதே திருமணம் அப்படிங்கிற முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி விட்டு கொடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் வந்துருச்சுல்ல அப்படிங்கிற எண்ணம் வந்துருதோன்னு நினைக்க தோணுதுங்க. அப்ப என் இடத்துல வந்துச்சுன்னா இப்ப அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏன் ஸ்டார்ட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா என் இயல்பு நான் நினைக்கிற மாதிரி அவர் ஏன் நடந்துக்கல, இல்ல அவ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாங்க என்ன நான் சொல்றதையும் அவங்க கேட்கல. இங்க நான் தனி மனிதனே தன்னை சொல்லி கேட்கறது இல்ல, அது தெரியாமையே இந்த குடும்பத்திலேயே அதை போட்டு உழைப்பிக்கிறாங்க. நான் சொல்றது அவங்க கேட்கல. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்கல. நீங்க அப்ப அந்த இடத்துல சொல்றது பிரச்சனை ஜெயக்குமார் நீங்க சொல்றது எதிர்பார்ப்பா? எதிர்பார்ப்பு அப்படின்னு வைக்கலாங்க, எதிர்பார்ப்பும் வைக்கலாம். பட் இந்த இடத்துல எதிர்பார்ப்பும் வரமாட்டேங்குதுங்க. என்ன ரீசன் பார்த்தாச்சுன்னா எல்லா இடத்துலயும் அது ஒத்துவும் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுல வந்துருச்சு, அதை சால்வ் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். சேம் அதே பிரச்சனை வந்து இப்போ அமைதியா இருந்துட்டா பிரச்சனை சரியாயிடும் நினைச்சுக்கிறோம். திரும்ப அதே பிரச்சனையே அதே மாதிரி வருது. அப்ப நம்ம அமைதியா இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஆனா பின்ன இருந்தாலும் கொஞ்சம் நோண்டிட்டே இருப்பாங்க. ஏன் அதுக்கு என்ன தாய் திறக்க மாட்டீங்களா, இப்படியாவது இருப்பீங்களா, அப்ப நாங்க என்ன ஜடமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் குதர்க்கமா வந்துருது. அப்ப அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறப்ப அவங்க இயல்பு இப்படிதான், அவங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. இல்ல அவங்க பேசினா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது நம்மளால ஒரு ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒரு பெண்ணு பாக்குறான், இவனை கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டு வேலை முடிஞ்சது அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே போல பெண் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து கொஞ்ச நாள் பழகினாவே தெரியும், அவங்கள பாராட்டினாலோ இல்ல ஏதோ சின்ன கிஃப்ட் கொடுத்தாலோ அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் என்னுடைய ஏங்கல் அவங்க வரலங்கிறதுனால அந்த புரிஞ்சாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துறது இல்லை. அப்ப அந்த நடைமுறைப்படுத்துறப்ப அவங்க இயல்பு என்னன்றது நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். கொஞ்ச நாள் நம்ம கூடவே இருக்கிறப்ப அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம இயல்போட அவங்க இயல்பு வந்து ஒத்து வர போறது இல்லை. ஏன்னு கேட்டா ஒவ்வொருத்தரோட இயல்பு தனித்தனியா இருக்கு. பட் அந்த இயல்புக்கு எதிர்த்து கொடுக்காம அதோட சார்ந்த அந்த கிஃப்ட் கொடுக்கறதோ இல்லைன்னா பாராட்டி சொல்றது இல்ல சாரி சொல்றது இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யறப்ப அந்த நேரத்துல அந்த தீர்வு வந்துடும். எல்லாத்துக்கும் இந்த தீர்வு வருமானா எல்லா இடத்துலயும் அதை செஞ்சாகணும். அன்னைக்குதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல, இந்த பிரச்சனைக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரிப்பட்டு வராதுங்க. அந்த இயல்பு பெண்களோட இயல்பாகட்டும் ஆண்களோட இயல்பு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சாரியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொருள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கலாம், நான் கேட்ட பாராட்டுறதா இருக்கலாம், வந்து பாத்தீங்கன்னா ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், ஏத்துக்கு நான் தப்பு பண்ணிட்டேம்மா அப்படிங்கிறத சொல்லலாம். இது மாதிரி சொல்லும் பொழுது அவங்களுடைய இயல்புக்கு தீனி கிடைச்சிருது. கிடைச்சவொன்னு அவங்க அமைதியாயிறாங்க. அந்த தீர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். நிரந்தரமான தீர்வுன்னு இதே செயலை வந்து கண்டினியூ பண்றப்ப நிரந்தர தீர்வுகள் வரும். ஒரு இங்கிலீஷ்ல வருது ப்ராவர்பு ஓடும், இந்த ஐ ஆம் சாரி யூஸ் பண்ணுங்க பிரச்சனையே இருக்காது லைஃப்ல அப்படின்ட்டு. என்ன ஐயா கரெக்ட், அதுவும் பிரச்சனைங்கயா. எல்லா இடத்துலயும் நம்ம இந்த ஐ எம் சாரி அப்படிங்கிற யூஸ் பண்ணிட்டோம்னா ஆமா எல்லாம் பண்ணிரு நீ சாரி சொல்லிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி வந்துருங்க. ஒரே தீர்வு அதாங்க அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே தீர்வு நம்ம அமைதியா இருந்தா ஒரு இடத்துல சரியாயிடும்.
அதே அமைதி அந்த இடத்துல பிரச்சனை அதிகப்படுத்திடும். ஐஎம் சாரி சரி பண்ணிடும், அதே ஐஎம் சாரி இன்னொரு இடத்துல பிரச்சனை பெருசு பண்ணிடும். அப்ப அந்த அவங்களோட இயல்பு, அந்த ஆண் பெண் அப்படிங்கிறவங்க இயல்பை நம்ம புரிஞ்சு நம்ம இதுல வந்துட்டு பகவத் ஐயாக்குள்ள வந்துட்டோம், நம்மளுக்காக நம்ம சொல்ல முடியும். ஐயாவோட இதுல நம்ம இயல்பை பத்தியும் நம்மளுடைய அகம்சார் கண்ட்ரோல் இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டோம். சேம் அதே மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை சும்மா அப்படி சும்மா வீசி பார்க்குற மாதிரி பிடிச்சிடணும், அவ்வளோ தூண்டில் போடுற மாதிரி கொடுக்கணுங்க. கொடுக்கறப்ப மட்டும்தான் இந்த அகத்தோட பிரச்சனை அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற நம்மளால ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும். அந்த ஐஎம் சாரின்றதோ இல்லைன்னு கேட்டா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதோ இல்லைன்னு கேட்டோன்னா நம்ம ஓகேம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அது போல்டா ஏத்துக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பிரச்சனைகளை தற்காலிகம் நிறுத்தி போயிட்டே இருக்கும். இதே பழக்கமா இருப்ப கண்டிப்பா ஆயிடுங்க. ஆனா ஒத்த சொல் அதுக்கு ஒத்து வர வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு வரமாட்டேங்குங்க. இல்ல நீங்க சொன்னதுல அந்த ப்ராப்ளம் டிஃபைன் அந்த சொல்யூஷன் டிஃபைன் ஆனது மாதிரி கிளியரா வந்த மாதிரி தெரியலையே ஜெயக்குமார். கரெக்டுங்க ஐயா. ப்ராப்ளம் டிஃபைன் ஆன்னு கேட்டேன்னா எந்த ப்ராப்ளத்துக்கு இப்ப எனக்கு கோபம் வரான்னு கேட்டேன், இந்த ப்ராப்ளத்துக்கு இது செஞ்சா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் இல்லைங்க. ஒவ்வொரு ஒரே ப்ராப்ளத்துக்கு ஒரே தீர்வு பாத்தீங்கன்னா ஒத்து வர மாட்டேங்குதுங்க. அப்ப ரெண்டு நபர் இந்த டைட்டிலுக்கு என்ன அமிர்தாஞ்சன் மாதிரி ஒரு ஒரு டப்பா சொல்யூஷன் கிடையாது. மருந்து கடை புல் மருந்து கடை வேண்டும். நான் பேருக்கு தான் 1 2 3 4 5 போட்டிருக்கேன். சரிங்க, என்ன பேருக்கு தான் 1 2 3 4 5 வேணும். 1 மணி நேரத்துல இந்த 1 2 3 4 5 தான் போட முடியும். அவ்வளவுதான் முடியுங்க, அவ்வளவுதான் போட முடியும். என்ன பெரிய பாயிண்டா போட்டுருவோம். அதாங்கய்யா தீர்வு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா 100% தீர்வு இல்லைன்னு நான் முடிவெடுக்கிறத நான் தாங்கய்யா. அது கன்ஃபார்ம் தானே. இப்போ நான் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு மனபாதிப்பு அவங்களுக்கு உருவாக்கி இருக்கிறனும் இல்ல நான் என்னால உருவாக்கிட்டணும், ரெண்டுக்குமே தீர்வு சரின்னு போறது நான் தான், எதிராளி நபர் கிடையாது. அப்ப எதிராளி நபர் இல்லை, அப்படி அவங்க கிட்ட நம்ம தீர்வு எதிர்பார்க்கவும் முடியாது, அவங்களுக்கு தீர்வு கொடுக்கவும் முடியாது. அவங்க சரின்னு ஏத்துக்கிட்டாதான் உண்டு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 6 பாயிண்ட் தான் போடலாம்னா இது எத்தனை பாயிண்ட்கள் வேணா போடலாம், ஒரே தேர்வு இன்னும் அதே பிரச்சனைக்கு இன்னொரு சூழ்நிலைக்கு ஒத்து வர்றதில்லை. இல்ல எந்த நிலையில மனபாதிப்பு வருது, எந்த நிலையிலன்னு கேட்கறப்பங்க இந்த அகம்புறம் நம்மளோட இண்டிவிஜுவல் நாமளே கவனிக்காதப்ப எல்லாம் அந்த ஐயாவோட புரிதலுக்குள்ள நான் வரலைன்னா கண்டிப்பா நான் என்னுடைய எதிராளி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய கூட துணையை எதிர்பார்க்கிறேன். என்னம்மா நான் சொல்றதை அவன் கேட்கணும், இல்லைன்னா எனக்கு சாதகமா நடந்துக்கணும், இல்லைன்னா நான் சொல்றது சரின்னு சொல்லி இந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன். சேம் அவங்க எதிர்பார்ப்பாங்க, சேம் அவங்களும் அதே எதிர்பார்க்கறாங்க. 2 பேர் அதான் இருக்கு. இப்ப பிரச்சனையே அதாங்க, யாரோ ஒருத்தர் சரின்னு ஏத்துக்கிட்டே தானே ஆச்சு. இப்ப ஏத்துக்கிறதுக்கு உண்டான இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குடும்பம் அமைதி இருக்குன்னு அவங்க அப்படி இருப்பாங்கப்பா, அது அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுடைய உரிமை அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோமே. 2 பேர்கிட்ட அந்த உரிமை இருக்குன்றத இல்லாட்டா அதான் உண்மை அப்படிங்கறத நம்ம மறந்துடும். இப்போ நீங்க சொல்றது 2 பேரும் வெற்றிவேல் வீரவேல்னு கத்திய தூக்கிட்டாங்கன்றீங்க. ஓகே, இப்போ அப்ப அந்த நேரத்துல தீர்வு கீழே இந்த கிரீன் கலர்ல பாக்ஸ் கொடுத்துருக்கேன் என்ன, அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்ன? அதான் அந்த அமிர்தாஞ்சன் சொல்யூஷன். அதாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அகம்புறம் புரியாம இருக்கிறப்ப சண்டை போடுறோம். சொல்யூஷன் என்னவோ வந்திருக்குன்னா, ஒண்ணு அந்த இடத்துல யார் வலிமையா இருக்காங்களோ விட்டு கொடுத்து போயிருப்பாங்க, வலிமை குறைவா இருக்கவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப சொன்ன அவங்க கத்துவாங்கன்னா சரி ஆமா சரி விடு அப்படிங்கிற மாதிரி போகணும். ஆமா சரின்னு தலையாட்டிதான் ஆகணும். ஆகிறப்ப அந்த இடத்துல புரியும். இதுவே ஆமா சரி தலையாட்டுறப்ப அந்த தலையாற்றம் பாத்தீங்களா, வலிமை குறைவா இருக்கிறவங்க அவங்க மனபாதிப்பு அளவில்லாம இருக்கும். இத பாத்தீங்கன்னா தவறான நிலைகளுக்கு எடுத்துக்கொண்டு இப்ப நீங்க சொன்னீங்களா அது சரியில்லை, மனபாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. இது கண்டிப்பா இருக்குங்க ஐயா. தேவையில்லை எப்படிங்க தேவையில்லை என்ன அது அது பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்ட தொந்தரவே இல்லைங்க, அப்படி கூட சொல்லலாம். இந்த ஐயா ரயில் கதை ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க, 2 குழந்தைங்க கலாட்டா பண்ணிட்டு அந்த கதை இருக்கும் பாருங்க. அது குழந்தைங்களுடைய பேரன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே மனசெல்லாம் மாறுது பாருங்க, மறந்துடுதுங்க. ஆமா, அந்த மாதிரி
அது அது மாறிடும். அது வருங்கய்யா. So, அது மாதிரி அது வந்தா ரொம்ப சந்தோஷங்க. அது வந்து மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னா இப்படி மாத்தி போயிடுறாங்க. அது அந்த அது மாதிரி வந்தா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி வெற்றிவேல் வீரவேல்னு வரும்போது வருதுன்னா அது கொஞ்சம் விட்டு பைத்தியம் கொடுத்தா கேஸு போவாங்கய்யா. அப்படின்னு யாரோ விட்டாச்சுன்னா ஆமா நம்ம மனசுல வந்து பாதிப்பு இருக்காது. ஐயா அந்த மாதிரி விட்டுட்டா ரொம்ப நல்லதுங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் வருங்கய்யா. இந்த வெற்றிவேல் வீரன் அடிதடி போடுறப்ப தேர்ட் பர்சன் வந்து சமாதானப்படுத்துறேன்னு வருவாங்க பாத்தீங்களா? அப்ப இது முதல்ல இன்னும் அவனுக்கு தான் அதிகப்படுத்திட்டு போயிடும். இந்த கத்திரிக்கோல் மாதிரி அடியே மத்தியில எது அவன் வந்தாலும் கட் ஆகும். ஆனா அவன் வந்துட்டுங்க பயங்கரமா இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்திட்டு போயிடுவாங்க. 2 பேரும் சமாதானமா இருக்கல அளவுக்கு செஞ்சிருவாங்க. ஏன்னா அவனுக்கு தலையும் தெரியாது வாழும் புரியாது. அதான் சொன்னேன். நம்மள அது உள்ள நடுவுல பூந்துருவாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு அதுதான் போயிடுவான். சொல்றேன். அது அவன் நிம்மதியா போயிடுவான். கத்திரிக்கோல் மாதிரி ஆமா எவன் வந்தாலும் அந்த கட்டு. எண்ணம் இருந்தாலும் வெட் பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்ல எனக்கு சப்போர்ட்டா பேச நினைச்சா முடிஞ்சான்னு அர்த்தங்க அந்த இடத்துல. ஐயா இதுல எல்லாத்துக்குமே தீர்வுங்க. சாமி சரணம் சொல்லிட்டு போயிட்டா தீர்வுங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி பண்றாங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனை கொண்டு போயிட்டே தான் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்க வந்து அஹ், ஒரு மெத்தட் சொல்லுங்க. சொல்லியிருக்கீங்க, மண்டை ஆட்டிட்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ வேற வழி இல்லை. டேக் 3 கொடுத்தாச்சு. என்ன என்ன பண்ணலாம்னா டைம் என்ன இருக்கு? சரி, இப்போ இப்போ கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் ஒரு எத்தனை டிக் இருக்கு இடம்? 2 டிக்கா? சரி, பரவாயில்ல. இருக்குங்க. எண்டு பண்ணிட்டு ஸோ அடிஷனலா பாயிண்ட் ஆட் பண்றவங்க ஆட் பண்ணலாம். சரி, நான் நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கட்டும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் பாஸ்கர். ஐயா பொதுவா பேசுறேங்க ஐயா. மன ஒரு பாதிப்பு, சொல்லுங்க. மன பிரச்சனை, மன பாதிப்பு இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம முரண்படுறது தாங்க ஐயா எல்லாத்துக்கும். அந்த முரண்பாடுக்கு காரணம் எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். இன்னொன்று வந்து புறத்துல வந்து இந்த விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையா இருக்கணும், தியாகம் பண்ணணும். இதெல்லாம் சில நம்ம இயல்பா வச்சுக்கினா ஸ்மூத்தா போகும். சரி, அந்த அந்த மாதிரி நம்ம மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்ம குடும்ப அமைதி தான் முக்கியன்ற மாதிரி நாம சில விஷயங்கள் தவறா இருந்தாவோ பிடிக்காம இருந்தா எப்படியா இருந்தாலும் விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி சில பிடிக்காத சில பேர் செய்தாலும் நம்ம சகிச்சும் போயிடணும். சில விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். அது மாதிரி பண்ணா குடும்ப அமைதியா இருக்கும். குடும்பத்துல பிரச்சனையே அது இல்லைங்கிறதுனால தானே இப்போ இவ்வளவு நேரம் டிக்கு விழுந்தது. அது இல்லாதனால தானே. ஆமாங்க ஐயா, அது புறத்துல நம்ம ஏற்படுத்திக்கணுங்க ஐயா. அது இல்லாம இருக்கிறதா பிரச்சனை. அதெல்லாம் ஏற்படுத்திக்கும் போது பிரச்சனை சால்வ் ஆகுது. சரி சரி. அதெல்லாம் தேவையான விஷயங்களா இருக்குங்க ஐயா. 5 பேரும் ஒரே மாதிரி இருக்குதுல்ல. வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவாபத்தோட இயல்போடு தான் இருக்காங்க. அப்போ அங்க வந்து ஒரு குடும்ப தலைவர் வந்து அது சில விட்டு கொடுக்கணும், சில விஷயங்களை சகிச்சுன்னு போகணும், சில விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படின்னு நம்ம இயல்ப குடும்ப அமைதிக்காக நம்ம அந்த இயல்பெல்லாம் நம்ம அந்த குணங்கள்லாம் நம்ம ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்திக்கும் போது நமக்கு இந்த மாதிரி மனப்பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படாது.
அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைக்கு வந்துடும். இவங்க இப்படித்தான் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் லைவ் லைவ் சுச்சுவேஷனை கொண்டாந்து எக்ஸாம்பிளா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதாங்க ஐயா, கணவர் ஏதோ ஒரு குடி பழக்கமோ இல்லை வேற மாதிரி பழக்கத்துல இருக்காரோ இல்லை அதிகமாக கோவப்படுறவரோ எப்படியே இருந்தாலும் ஒரு மனைவியா இருக்கவங்க வந்து இவர் இப்படித்தான்ற மாதிரி சில விஷயங்கள்ல விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணுங்க ஐயா. அதே மாதிரி வேற யாராவது ரெண்டு பொருள் இப்போ நம்ம வீட்டுல கூட அண்ணன் தம்பி இருக்காங்க, ரெண்டு பேருக்கு எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னும் போது அங்க அமைதிக்காக நம்ம ஏதாவது தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். தியாகம் பண்ணணும். யாராவது ஒருத்தர் ஒரு பொருள் தான் இருக்குது, ரெண்டு பேரும் வேணும் வேணும்னும் போது யாராவது ஒருத்தர் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அங்க அந்த மன பாதிப்பு கூட நம்ம குடும்ப அமைதிக்காக பண்றோன்ற மாதிரி நம்ம தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு. இது 1 2 3 வந்தாச்சுல்ல? வந்துருச்சு. இன்னொருங்க ஐயா, அந்த குடும்ப பாதிப்புக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த பண பொருளாதாரம் கூட ஒரு மன பாதிப்புக்கு பெரும் காரணமா இருக்கு. பணம் பொருளாதாரம் அதை வந்து வீட்டுல இருக்கவங்க கணவனோ மனைவியோ அந்த குடும்பமுடைய மொத்த வருமானம் அதை மனதில் கொண்டு செலவை குறைக்கிறதோ இல்லை வரவை ஏற்றிக்கிறதோ இல்லை குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை குறைச்சிக்கிறதோ இல்லை அவங்களும் சேர்ந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறதோ ஏதோ ஒரு முறையில அதை பண்ணணுங்க ஐயா. பொறுப்பேற்றுக்கணுங்க ஐயா. குடும்ப மற்ற உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக்கணும். அப்படி பொறுப்பேற்கும் போது அந்த மன பாதிப்பு கூட நமக்கு குறைஞ்சிடும். குடும்ப தலைவி அவங்க ஃபீல் பண்றாங்க, என்னுடைய குடும்ப தலைவர் வந்து சாதாரணமா கூட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அவங்க எதிர்பார்ப்பு பார்த்தா நியாயமா தான் இருக்கு. ஆனா அவரு வீட்டுக்காரர் பாத்துக்கிறாரு நல்லா அப்படின்னா, இல்ல இல்ல அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு, குழந்தைகள் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு, எல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. வேற என்ன அப்படின்னா, என்ன வந்தா ஒரு 4 இடத்துக்கு போகணும் வரணும், அது ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு தான், ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. என்ன எதிர்பார்ப்பா இருக்கு? இது நல்ல எதிர்பார்ப்பா தான் இருக்கு. ஆனா அது இல்லை. ஏன்னா அந்த ஆளுடைய சூழ்நிலையோ இயல்போ இடம் கொடுக்கல. அவன் மேல அவனும் தப்பு சொல்ல முடியாது. அவனுடைய இயல்போ சூழ்நிலையோ அவனால அது பண்ண முடியல. ஆனா இந்த அம்மாவுடைய அகம் அது ஏத்துக்க முடியல. இப்ப இதுக்கு தீர்வு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ப்ராப்ளம் புரிஞ்சதா? அதனுடைய இயல்பு முடியல, சூழ்நிலை அவனுடைய இதெல்லாம் முடியல. அது இந்த அம்மாவுடைய அகம் அது ஏத்துக்கல. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு இருக்கிறத ஏத்துக்க வேண்டியதாங்க ஐயா. ஐயா கரெக்டுங்க, கேக்குறீங்க கரெக்ட் ஐயா, சூப்பருங்க ஐயா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இயல்பு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த அம்மானால ஏத்துக்க முடியலன்றோம், அதான் உண்மையும் கூடங்க. இந்த இடத்துல இன்னொன்னு பார்க்க போனா, அந்த நபர் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய இயல்பு வந்து விட்டு கொடுத்தால் மட்டுமே நல்லா இருக்கும். அவன் சம்பாதிக்கிறதோ இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லையோ வசதி இல்லையோ ரெண்டாவதுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 99% லேடிஸ் என்ன மாதிரி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வளைஞ்சு போனாதான் அந்த ஃபேமிலி வந்து ஹாப்பியா இருக்கும். ஒரு கடைசி பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதாரம் இருந்தாலும் சரி, வாய்ப்பு வசதிகள் எல்லாமே கடைசி பாயிண்டா தான் இருக்குங்க.
அப்போ அவங்களும் விட்டு கொடுத்து போகிறது அப்படி ஏதாவது சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைவோ பாக்குறேன். ஏன்னா ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவன் எது செஞ்சாலும் சரி 4 பேருக்கு இப்ப எங்க வீட்டுக்காரி பண்ணிட்டு சூப்பரா இருக்குமையா அவ சொன்னா சரிதாப்பா. அதாவது அவங்க பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா வஞ்சகம் எல்லாம் கொடுப்பானுங்க. எதை சொன்னாலும் சரி பாராட்டிடுவான். அந்த அம்மாவை திட்டினாலும் சரி அவன் நல்லவருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்ப அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒரு மோதலோ வெறிச்சோ இருக்குல்ல. ஆனா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயல்பை வந்து கெட்டியா பிடிக்கிறதுனாலதான் அந்த அவங்க இயல்புக்கு நம்ம விட்டு கொடுத்து ஆகணும். கெட்டியா பிடிச்ச வேலைக்கு ஆகாது. இல்ல அவன் வந்து வேணும்னே பிடிக்கல. ஐயா அவன் இயல்பு அப்படிங்க ஐயா. அது அதான் அவனுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இப்ப நம்மளோட தீர்வு இயல்புன்றது அவனுக்கு அவன் ஃபர்ஸ்ட் அவன் தெரியணும். சரி, அவன் வேணும்னே பிடிக்கல. அது இயற்கையில நான் கருப்புன்னா கருப்பு தானே. அவனை கொண்டு போயிட்டு வெள்ளை கலரை மாத்த முடியாது. தீர்வு என்னன்னு சொல்றான் வேற இது என்ன. இது இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் வந்து நிறம் சார்ந்தோ உடல் சார்ந்தோ இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். பட் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இயல்பு அதான். அதுக்கு தான் ஐயாவோட புரிதல் வந்துச்சுன்னா அவன் புரிஞ்சுக்குவான், விட்டு கொடுத்துருவான். இல்லைன்னு வச்சா அதை விட்டு தரத கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியா நினைக்கிறாங்க. அந்த இடத்துல குடும்பத்துல நம்ம தோத்துருவோம்னு நினைக்கிறான். இல்ல நம்ம வாழ்க்கையில வந்து எதார்த்தம் விட்டுட்டா அப்படின்னு கேட்டா நம்ம 4 பேர் பார்த்தா இது உதாசீனப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறான். அவன் லைஃப் வெளியே வெளியாக புறத்தோட கண்ட்ரோல் பண்ணி பாக்குறானுங்க, சம்மந்தப்படுத்தி பாக்குறான். அப்ப வேற வழி இல்லாம இறுக்கி பிடிக்கிறானுங்க. அது தப்புங்கிறது நமக்கு புரியும் கண்டிப்பா. நீங்க யாராவது பேசி பாருங்க அவங்க தப்புன்றது நம்மளுக்கு அட விட்டுறியா அப்படின்னு நம்ம யதார்த்தமா இப்ப ஐயா கிட்ட வந்தனால சொல்லிடுவோம். பட் அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. பட் எப்படி நூத்துக்கு அவனுக்கு இல்ல இல்ல 99% அவனுக்கு முதல்ல இங்க 2 பாயிண்ட் இருக்குங்க தீர்வு. முதல்ல வந்து சொல்லுங்க. ஸ்டெப் நம்பர் 1, இந்த அகம் இருக்கு இல்லையா, அந்த அகம்ங்கிற லேடிக்கு இவருடைய நேச்சர் இயல்பு வந்து இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, பரம்பரையா வந்தது. உடனே மாற்ற முடியாது. ஏன்னா இவர் தாத்தா காலத்திலிருந்து வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அது கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்டு அவங்க மூலமா சொல்லி இன்டைரக்டா சொல்லித்தான் மாற்ற முடியும் அப்படின்னு தான் ஒரு வார்த்தை போட முடியும். ஆச்சுங்களா? ஸோ அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் காதல ஏறும். எனக்காத்தான் பண்ணல, அவருடைய இயற்கை குணம் அப்படின்ன உடனே அதனுடைய கொஞ்சம் கஷ்டமான ஃபீலிங் வந்து அவங்களுக்கு குறையுது. புரியுதுங்களா? நம்பர் 1. ஸோ அப்புறம் வந்து சரி முயற்சி பண்ணலாங்கிற ஒரு ஓப்பும் வருது. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் அவங்களுக்கு வருது. சரி அவங்களுக்கு உண்டான அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா ஸோ அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. அப்படித்தான் டவுன் டு எர்த்து இந்த மாதிரி குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை டவுன் டு எர்த்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சரிங்க. அது கீழே இறங்கிடணும், டவுன் டு எர்த். ஆமாங்க ஆமாங்க ஆமா, கீழே இறங்கிதான் ஆகணுங்க. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இறங்குறது அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் ஜென்ஸ் இறங்குனாதான் வேலையாகுங்கய்யா. அவங்கதான் இறங்க முடியும். இறங்குறதுக்கு உண்டான சொல்யூஷன் அங்கதான் இருக்குங்க. லேடிஸ் வந்து மேக்சிமம் இறங்க முடியாது. நம்ம இறங்கிட்டா நம்ம புரிஞ்சுட்டோம்னா கம்மன் இருந்துக்குவோம். சார் ஐயா சொல்லுங்க பாஸ்கர். அறிவு உள்ளவர்கள் தான் விட்டு கொடுப்பாங்க ஐயா. அறிவியல் குறைவானவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஐயா. நாம அறிவியல் உயர்ந்தவர்கள் நினைச்சுக்கணும், நம்ம விட்டு கொடுக்கணும் ஐயா. இதுக்கு அறிவெல்லாம் கொண்டு போக வேண்டியது இல்லைங்க. இது லைஃபோட இயல்புங்க ஐயா. இது வாழ்க்கையோட வந்து ஆனந்தமான. அறிவியல் உயர்ந்தவங்க தான் அந்த 2 பேரும் ஹை லெவல்ல கோவத்துல இருக்கும்போது ஐயா பிரச்சனையே அறிவுதாங்க ஐயா. அறிவுதான் பிரச்சனையே. பிரச்சனையே அறிவுதாங்க ஐயா. பிரச்சனையே அறிவுலதான் இருக்குங்க ஐயா. நம்ம என்னன்னு கேட்டா லைஃப்ல வந்து ஒரு ஆனந்தமான சூழ்நிலை அப்படிங்கறத மறந்து ரொம்ப வேற பக்கம் போயிட்டேங்க ஐயா. நாம விட்டு கொடுக்குறோன்றது அதான் அந்த விட்டு கொடுக்கறதுல நம்ம ஒரு ஈகோ தடுக்கிறப்பதான் பிரச்சனை வருங்க. போயே லைஃப் சந்தோஷமா இருக்குன்னு விட்டுருவோம். அது நாம கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குவோம். ஆனா இன்னொன்னுங்க ஐயா, நாம விட்டு கொடுத்து செய்யறோம் அப்படிங்கிற ஒரு லேடி தெரிஞ்சிருச்சுன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு டவுன் வரக்கெல்லாம் பாத்துக்குவாங்க. அது நிதர்சனமான உண்மை. நான் செக் பண்ண நிறைய ஆய்வுகளை எனக்கு கண்டுபிடிச்சிட்டேங்க ஐயா. நீங்க ஒரு லேடி கிட்ட மட்டும் அவங்க நம்மளை நம்பிட்டாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஆணை வந்து எந்த சூழ்நிலை விட்டு தர மாட்டாங்க ஐயா.
அது நிறைய குடும்பங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி ஆய்வுலயே பார்த்துட்டேன். அது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஆனா அவங்க நீ ஏத்துக்கலன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க குட்டிக்கரணம் அடிச்சாலும் அங்க வேலை நடக்கிறது இல்லைங்க. அது அது வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மையா இருக்குங்கய்யா. சரி, வாங்க நம்ம டைட்டிலுக்கு உண்டான பிரச்சனைகள், கேசஸ், சொல்யூஷன். இப்ப நான் சொல்லிட்டேன், நான் ஒரு டிக் நீங்க போட்டுக்கிறேன். சொல்லுங்க. நீங்க ஆ, நீங்க நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்க. நான் சொல்லிட்டேன், நான் ஒரு டிக் பண்ணிக்கிறேன். என்ன நீங்க ஒண்ணு சொல்லுங்க. இன்னொரு சிம்பிளா சொன்னா அவன் ஏத்துக்கிறதாங்கய்யா. அவங்க அப்படிதான் அப்படிங்கிறத ஏத்துக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிறப்ப அது நடக்குங்க. இது வந்து ஆமாஞ்சாமி போறதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டுங்க. உள்ள ஆமாஞ்சாமி வெளியே ஆமாஞ்சாமி போட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்குவோம். இது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படின்னு கேட்டா இப்போ அந்த இடத்துலயும் பிரச்சனை சால்வ் ஆகும். ஜெயக்குமார், நீங்க சொல்றத சொல்லுங்க. என்ன நம்ம தர்ஷன் குரூப்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். ஒரு நிமிஷம். ஒருத்தர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு. என்ன சரிங்க. அந்த கமெண்ட் இங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நீங்க ம். சொன்னதெல்லாம் ஒரு விதத்துல அது மேட்சா இருந்தது. அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம ஒன்று போஸ்டிங் போட்டிருந்தோம். கிடைக்கின்ற நிலையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விரும்புகின்ற நிலை கிடைக்கவில்லை. ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சூரிய பிரகாஷம் அப்படிங்கின்றவரு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். போலீஸ்காரர் திட்டியதும் கோபம் வந்தது இயல்பு, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அமைதியாய் இருந்ததும் இயல்பு, வெளியே வந்து கோபப்பட்டதும் இயல்பு, உங்களுக்கு கீழே உள்ளவர் வந்து கோபப்படுவதும் இயல்பு, அதை நினைத்து வருத்தப்படுவதும் இயல்பு, தேவைப்பட்டால் மன்னிப்பு கேளுங்கள், எல்லாம் கடந்து போகட்டும். அரை வினாடியில் அகத்தில் வரும் எல்லா உணர்வும் நார்மல் தான். இயல்பாக வரும் இயல்பாக வரும் அனைத்தும் நிலைப்பது அரை வினாடிகளில். அதற்கு மேல் தொடர்ந்தால் அது அறிவுக்கு சொந்தமானது. இப்ப பாஸ்கர் அறிவுன்னு சொன்னதோட எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. இது நம்ம தர்ஷன் குரூப்ல இந்த போஸ்டிங்ல போட்டுறதுல அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாரு. இப்ப அந்த அகம் இயல்புன்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப அதுக்கு இது போட்டிருந்தார் இந்த கமெண்ட். இது சூட் சரி ஆகும்ல? சரி ஐயா, இதான் கரெக்ட் தானுங்க ஐயா. கரெக்ட் இல்ல? சூட் ஆகுறது கரெக்ட். ஆமாங்க ஐயா. எக்ஸாக்ட்லி அதான் சூட் உண்மையை ஆகும். கூடங்க ஐயா. ஆமா. கண்டிப்பாங்க ஐயா. அது என்ன கேட்டேன்னா, அதாவது நம்ம அந்த நமக்குள்ள அகத்துல வரக்கூடிய விஷயத்த பிடிச்சுக்கிறதுனால அடுத்த ஐடியா கொடுக்கக்கூடிய அகத்தோட விஷயம் வெளியே வரமாட்டேது இல்லைங்களா? விட்டுட்டோம்னா அடுத்த ஐடியா வந்துருமே. அரை வினாடியில ஒரு ஐடியா வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு நிகழ்வு போயிட்டே இருக்கு. நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு வைக்கிறதுனால கேட்டா அடுத்து வரக்கூடியது வராம அந்த பிரச்சனைக்கு உண்டானதை அதிகப்படுத்திட்டே இருக்கு. அதான பிரச்சனையே போயிடுது. சரி, இது வாங்க. சொல்றது கரெக்ட் தான். நம்ம குடும்ப சூழ்நிலையில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. குடும்ப சூழ்நிலையில் மனபாதிப்பு ஏற்படும் ஒரு சூழ்நிலையில் எப்படி தீர்வு காண்பது, அது மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டிக் போட்டுக்கலாம். ஐயா, இன்னொரு விஷயம் நான் பேச ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஒரு 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 வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று வந்தது. அது ஒருத்தர் வந்து ஒரு முல்லா வந்து கழுதியில போயிட்டு இருக்காரு. இவங்க கூப்பிடுறாங்க. அவங்க அந்த அவர் வந்து நிப்பாட்டாம போயிட்டே இருக்காரு. அப்புறம் கடைசியில் அவர் சொல்றாரு, இந்த கழுதை வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அது போற போக்குல போகுது,
ஆனா நான் என்ன பண்றேன், அந்த கழுதை தெற்குல போனா தெற்குல இருக்க வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுறேன், அது வடக்குல போனா வடக்குல இருக்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அது போற போக்குல நான் வந்து என்னுடைய வேலையை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ ஒரு கழுதை மாதிரி நினைச்சுங்க. அப்படி நினைக்கிற பட்சத்துல அவங்க அவங்க போற போக்குல நீங்க போய் உங்களுக்கு வேண்டியதை நீங்க சாதிச்சுக்குங்க. இது இந்த இடத்துல வந்து ஒரு தீர்வு அமையும்னு தோணுதுயா. அதாவது ஒரு வேடிக்கையா சொல்லப்பட்ட விஷயம்னாலும் அவங்க இயல்பை ஏத்துக்கிறது அப்படிங்கறத அவங்க ஒரு ஒரு நையாண்டித்தனமா அந்த கதையில சொல்றாங்க. இது பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா? என்னமோ பார்க்கறதுக்கு மேலோட்டமா பார்க்கறதுக்கு அக்ரியபிள் தான் இருக்கு. ஐயா வாழ்க்கையில இப்படிதான் போயிட்டு இருக்குங்க ஐயா. இதுவே ஓசோவுடைய நிலைப்பாடுங்க. அவர் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டே இருப்பாரு, நல்லா தான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில இதுதான் சக்சஸ் ஆகி போயிருக்குங்க. விளையாட்டா இருந்தாலும் அவங்க போறவங்க கூடவே போயிட்டு வேலை முடிஞ்சு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் இல்லைங்களா? நாம அது விட்டு போட்டு ஏன் இந்த பக்கம் வரலங்கிறப்ப எல்லா வேலையும் கேட்டுருங்க. ஆமா, அது வீட்டுல விளையாட்டா இருந்தாலும் இது உண்மைதான். ஆமாங்க, வீட்டுல இது விளையாட்டா இருந்தாலும் இந்த வேலை நடக்கும். வீட்டுல நான் டீ போட போறேன் அப்படின்னா, ஆமா ஆமா டீ போடு அப்படின்னு, சரி பரவாயில்ல காபி போடு அப்படின்னா, அப்புறம் அவங்க ஐடியா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நாம எடுத்தோம் ஏன் காய் போட மாட்டியான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா, ஏன் நீ கொட்டுறதுக்கு இது போதாதான்ற மாதிரி வந்துரும். ஆமாங்க, பரவாயில்ல பரவாயில்ல. அது உண்மைதாங்க ஐயா. ஸோ லாஸ்ட் டிக்கு வந்து கழுதையா? பரவாயில்ல பரவாயில்ல. வேண்டாங்க, இயல்புக்கு தகுந்த மாதிரி போறதுன்னு வச்சுக்கலாங்க. பரவாயில்ல. பிகினிங் போட்டாரு, லாஸ்ட் லைன் போட்டாரு. யூஎஸ்ஏ டிக். குட், நைஸ் இட் இஸ். ஸோ ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுல இருங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம நம்ம பார்க்குறோம் பாருங்க, நம்ம இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கோம், குடும்பத்தில் இவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் வருதும். ஆக்சுவலி இது ஒரு ஃபியூ செலக்டட் பிரச்சனைகள் தான் பேசியிருக்கோம். இன்னும் வந்து ஜனங்கிட்ட பேசும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வருது. அதை லிஸ்ட் போட்டிங்கன்னா இது 4 டிஜிட் 5 டிஜிட்லாம் போயிடும். பட் இந்த கோர் பாயிண்ட் வந்து இதில் தான் வரும். ராத்திரி 9 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றது, அப்படி தூக்கம் வராது போல இருக்கு அப்படின்னு. பேசாம தூங்குங்க, விடிய காலம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுங்க அப்படின்னு. திருப்பி காலையில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நல்ல செய்தி வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா அவங்களால தாங்க முடியாது, ஏதோ கேட்கணும், கஷ்டமா இருக்கு மனசு அப்படின்னு. அவ்வளவு தூரம் தாங்க முடியாது. அவங்களே பண்ணியிருக்கலாம் அந்த கால்குலேஷன், ஒன்றும் பெரிய கால்குலேஷன் இல்லை. அதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சாச்சுன்னா, அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சுன்னா 4வது லைன் அதுவும் அவங்களா கண்டுபிடிச்சிடலாம். அவங்களால போட முடியறதில்ல, அந்த மனசு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு தாங்கிறது இல்லை. ஸோ அதான் வந்து அந்த மனது அந்த ஆட்டி படைக்குது அவங்கள. எனிவே இந்த குடும்ப பிரச்சனையால் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5-6 பேர் இருக்கிறதுனால அடித்தடி தான் பிரச்சனையா இருக்கு. என்ன
காமன் சொல்யூஷன் ஒன்றும் கிடையாது. இது இது ஒரு மருந்து கடை தான், பெரிய மருந்து கடை தான் வாங்கணும். அதுவும் சில மருந்துகளுக்கு டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது, அது வேற. ஓகே, ஸோ எனி அதர் பாயிண்ட்ஸ்? நீங்க சொன்ன அந்த தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து 1 மினிட் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், கேட்குறேன். ஓகே ஓகே, ஒரு ஜென்ரலா நம்ம பேசுறதுக்காக சொல்றேன் நான். யா, ஓகே, அதாவது கமல்ஹாசன் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசுறப்ப சொல்லியிருந்தாரு, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், அதாவது ஒரு பணப்பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு தகராறோ அல்லது ஒரு சுச்சுவேஷன் வந்தா அவர் உடனே போய் தூங்கிடுவாராம். தூங்குனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது நம்ம மனசு வந்து அந்த நேரத்துல வந்து அமைதி ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு அது முதல்ல பிடிபடலை. பட் ஐயாவோட புரிதல் எல்லாம் வந்து இதுக்கும் அந்த தூக்கத்துக்கும் அந்த சமநிலை ஏற்பட்டு அந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு டிஃபரெண்ட் பார்வையில வந்து நம்ம பார்க்க முடியுது. பதட்டத்துல நம்ம ஒரு 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 இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண நினைச்சோம்னா முடியறது இல்லை. அந்த தூக்கம்ங்கிறது வந்து அந்த சமநிலை கொண்டுருது. அப்போ வந்து அந்த பார்வை வந்து நமக்கு தெளிவாயிருது அப்படிங்கிறது அவர் அந்த ஆங்கில பாக்குறப்ப புரிஞ்சது. நீங்க சொன்ன அந்த நெக்ஸ்ட் டே காலைல எந்திரிங்க உங்களுக்கு சரியாயிரும்னு நீங்க சொன்னது வந்து அந்த அந்த பொருள்ல நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு, அது உண்மைதான். இல்ல அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே நடந்தது வேற. ஓகே, தூக்கம் இல்ல, என்ன நெக்ஸ்ட் டே நடந்தது அவங்க பேரனுக்கு கல்யாணம். ஏன்னா முதல் நாளைக்கு பேரன் காணாம போயிட்டான் அப்படிங்கிறது. என்ன பேரன் காணாம போயிட்டான், கண்டுபிடிக்க முடியல, அப்படிலாம் இன்ஃபர்மேஷன் வந்தது. நீங்க போய் தூங்குங்க, காலையில நல்ல செய்தி வரும் அப்படின்னு மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது, கல்யாணம். ஆனா ஐயா பிரச்சனை இல்ல, தூங்குறது பெரிய விஷயங்க. ஆமா, பெரிய பிரச்சனை வரும்போது தூங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி தூங்குறதுங்கிறது இந்த தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது பெரிய விஷயம். தூங்குறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இந்த படுத்தா தூக்கம் வருது பாருங்க, அவங்களுக்கு அது தெரியாது, புரியாது. இல்லையே, பாஸ்கர் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது இயல்பா தூக்கம் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்பாற்பட்டு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன், அதாவது எக்ஸ்ட்ரீம் பெயின், அது வந்து நீங்க நம்ம இதுல வந்து அடுத்தடுத்து செகண்ட் வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு மாறி 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 நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மள ஒருத்தன் ப்ரெஷர் கொடுக்குறான், அதுக்கு வந்து நமக்கு சொல்யூஷன் தெரியல அப்படிங்கிறது மாறி 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 வந்து அந்த தூக்கத்தையே வந்து இரவு ஃபுல்லா முழுசுமே தூங்காம இருக்கிற நிலைமை கூட பல பேருக்கு இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து பகவத் ஐயாவோட புரிதல் தான் சொல்யூஷனா இருக்கு. பட் அந்த 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 கண்டிஷனை தான் வந்து அவர் சொல்றாரு, பாஸ்கர் சொல்றாரு. பாஸ்கர், நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? அதாங்கய்யா ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம தூங்குறதுக்கு கூட ரொம்ப தாமதமாயிடும், தள்ளி போயிடும், தூக்கம் வராம சூழ்நிலை கூட ஏற்பட்டுடும் சொல்ல வரேன். கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்கும், அது விடாது, தூங்க விடாது. ஆமா, வேவ்லென்த் குறையும் போது தான் நம்ம தூங்கவே முடியுங்க ஐயா. அதாவது நீங்க தற்சமயாவது ஒரு மனதுக்கு ஒரு தீர்வு சொல்யூஷன் வந்து அது
ஒரு லக்குலயோ ஏதோ ஒரு இதுல இப்படி கிடைச்சிடும்ன்ற ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு நம்ம அப்படிதான் தூங்க முடியும் இல்லையா? அது சொல்யூஷன் கிடைக்காம தூங்காது. ஒரு மிராக்கலா இது நடக்கும் அப்படின்னு கூட ஏதோ கற்பனையா நினைச்சு கூட நினைச்சு ஒரு சொல்யூஷன் வந்துடும். அப்பதான் ம் மனசை தூங்க முடியும். ம் 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 இப்போ நிறைய பைசா நாளைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும்னாக்கா நாளைக்கு அது வாய்ப்பே இல்லை. ஆனாலும் யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுத்துருவாங்க, யாரோ எப்படியாவது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஏதோ ஒரு மிராக்களை நம்பும் போது அப்பதான் அவர் தூங்க முடியும். அவர் மனசே அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவர் மிட் நைட் ஃபுல்லா எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு தான் அவர் யோசிப்பார். அவர் ஒரு கடவுளையோ ஒரு கேள்வி பதில மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும். ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அவர் ஐயாட்ட பேசுறாரு. அவர் கோயம்புத்தூர்காரரு. கடன் வாங்கியிருக்காரு. கடன்னா வருமானத்தை விட கடன் ஜாஸ்தி. ரொம்ப கடன் ஜாஸ்தி. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த டீ வியாபாரம்ல அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் டீ கொண்டு போய் வித்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வருமானத்தை வச்சு அந்த கடன் அடைக்க முடியாது. அவர் ஐயாட்ட சொல்றாரு, அந்த கேள்வி வருது பாருங்க, அந்த வருமானத்தை வச்சு கடனை அடைக்க முடியாது, அந்த எண்ணத்தை நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. நல்லா திருப்பி கவனிங்க. இப்ப பாஸ்கர் நீங்க சொன்னீங்க பாருங்க, வருமானத்தை வச்சு நான் கடனை அடைக்க முடியாதுங்கிற எண்ணத்தை நான் நிப்பாட்டிட்டேன் ஐயா அப்படின்னு. ஐயா கேட்கிறாரு, அந்த எண்ணம் எப்படி நிப்பாட்டினீங்க அப்படின்னு. அவரு, ஐயா உங்ககிட்ட முதல்ல அந்த சூரியகுமாரா அவர் இந்த புக் எழுதினார் பாருங்க, சூன்ய பிரவாகம், அவர்கிட்ட உட்காந்து பேசினேன். அதுக்கப்புறம் தினேஷ்னு இன்னொருத்தட்ட பேசினேன். அவர்கிட்ட தான் பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. அதுலதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஐயா கேட்கிறாரு. எப்படி உனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது, யாரு சொல்லி கொடுத்தா? இவர் இந்த கேள்வி கேட்கிறார். இவன் சொல்றான், அந்த கேள்வி வர்றது நின்று போச்சு அப்படின்னு. அதாவது கடன் நல்லா இருக்குது தெரியும், வருமானம் பத்தாதுன்னு தெரியும். அந்த கடன் என்னால கடன் அடைக்க முடியாது, வருமானம் இல்லை, அங்க கொஸ்டின் வர்றது நின்று போச்சு அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஐயாவுடைய புக்கு வந்திருக்குன்னா என்ன வேலை செஞ்சிருக்கும் பாருங்க. அது வரும், மேபி நெக்ஸ்ட் மந்த் நான் வரும், ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். நன்றி. ரொம்ப பிரமாதமா சிம்பிளா ஒரு ஒரு மேபி 1 மினிட் அவ்வளவுதான், ஜாஸ்தி இல்லை. நீங்க சொன்ன கருத்து தான் அதுல இருக்கு. அந்த மாதிரி பிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன எப்ப தூக்கம் எப்பனாலும் தூக்கம் வரும், அவன் பிடிக்க வேண்டியது. ஆமா ஆமா. சரி, 8 மணி. மனசே ஆட்டோமேட்டிக்கா சரி சொல்லுங்க சொல்லுங்க. மனசே ஒரு அதிகமான பாரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஷிஃப்ட் பண்ணிடுதுங்க. இறைவன் மேலேயோ ஏதோ ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு எதையோ மேல நம்பி அது மேல பாரத்தை போட்டு தூங்க போயிடுது. இருக்கலாம், அந்த ஆளுக்கு என்ன எப்படி நடந்ததுன்னு தெரியல, அந்த டீட்டெயில்லாம் அதுல இல்ல, இவ்வளவுதான் இருந்தது. அந்த கேள்வி வர்றது இல்லையா அப்படின்னு எனக்கே கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. கடன் நிறைய இருக்கு, பிழைச்சி சாப்பிட்றது டீ சப்ளை பண்ணி சாப்பிட்றாரு, அது எப்படி வராம இருக்கும்? முதல்ல வந்துட்டு இருந்தது, இப்போ வர்றதில்லை.
எனிவே இட்ஸ் அ குட் திங். இல்லாட்டியும் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. மேபி இட் வில் கம் டே பை டே, ஏதாவது ஒன்று வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ ஓகே. இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். ஓகே, 8 மணி ஆச்சு. நன்றிங்க, நன்றி. ஓகே, ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைத்து ஞானிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி.